ஹாய் ஃபேமிலி, டிஎன்பிசிலேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம நந்தகுமார் சார். என்ன அஃபிஷியல் பார்க்குறீங்களா? அது ஒரு முக்கியமான குட் நியூஸ் கூட தான். அதாவது சூழல் சரியானதும் கண்டிப்பாக எக்ஸாம் நடத்தப்படும்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நினைக்க நல்லா பாருங்கள். தேர்வர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தேர்வு நடத்துவதற்கு முன்பு 3 மாத கால அவகாசம் தரப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இன்றைக்கி நான் 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் அப்படின்னு ஒரு கேப் இருக்குது. ஸோ கவலையப்பட வேணாம். ஓகேங்களா? ஸோ டைம் எக்கச்சக்கம் கொட்டிக்கிடுது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 தேர்வுகளுக்கு இடையே நிச்சயம் போதிய கால இடைவெளி தரப்படும். டிஎன்பிசி அதே மாதிரி தாங்க. இப்போ டிஎன்பிசி குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் கண்டிப்பாக 2 மாதம் கேப் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதே கேப் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து நார்மலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 3 மாதம் கேப் இருக்குன்றாங்க. அது இல்லாமல் குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் கண்டிப்பாக ஒரு கேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா குரூப் 2-2க்கும் குரூப் 4க்கும் கண்டிப்பாக அதே கேப் இருக்கும். ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ தைரியமாக இருங்க, நிம்மதியாக படிங்க. இப்போ தைரியமாக படிப்பீங்களா? படிச்சுட்டே இருங்க, டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது தாங்க இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. இது யார் வேணாலும் நியூஸில் போய் பார்த்துக்கலாம். நியூஸில் இருக்குது. ஓகேங்களா? புதிய தலைமுறை சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை கொடுத்ததுக்கு நம்ம புதிய தலைமுறை சேனலுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இனிமேல் நிம்மதியாக படிங்கப்பா, சந்தோஷமாக இருங்கப்பா. திருக்குறள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. காலமறிதல் அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பாக எல்லாரோட மனசில் வந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களை டிஎன்பிசியில் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க சொல்லி கண்டிப்பாக ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து தான் உங்களுக்கு எக்ஸாமே வைப்பான்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ்லாம் சரியாகிறதுக்கே கண்டிப்பாக ஒரு 3 மாதம் கம்மி நான் சொல்கிறதே. அது இல்லாமல் அவங்க ஒரு 3 மாதம் டைம் தருவாங்க. உங்களுக்கு டைம் கொட்டி கிடக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நீங்கள் எக்ஸாம் டைமுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடலாம். சில பேருக்கு 1 வருஷத்தில் பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, 6 மாதத்தில் பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. யாராக இருந்தாலும் படித்தாதாங்க பாஸ் பண்ண முடியும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதில் பேட்சஸ் இருக்குது. சில பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு அதான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மி காசில் எல்லாமே பண்ணித்தரோம். தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தினமும் அந்த வீக்லி டெஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இதில் என்னென்ன பேட்சஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சின்ன ஆல்டர் இருக்குது. என்னென்னாக்க நம்ம டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 ஓகேங்களா? இதுக்கான ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் இருக்குது 500 ருபீஸ்க்கு. ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷில் தான் கிளாஸஸ் இருக்கும். அதேமாரி டெஸ்ட் பேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீடியம் தான் பண்ணோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கும் பண்ண போகிறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் ஒரு 2 பேட்ச் தான் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு 20 டெஸ்ட்டு, 1000 ருபீஸ்க்கு 45 டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியத்துக்கு நம்ம வர ஜூலை 18 ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி நம்ம டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ், அதாவது குரூப் 1 மெயின்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை எனக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்னு ஆசைப்பட்றவங்க நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்குது. கிளாஸஸ் வித் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 500 ருபீஸ் பர் மந்த்தும், 1000 ருபீஸ் பர் மந்த்தும். அப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச்னு பார்த்தீங்கன்னாக்கா 1500 ருபீஸ் பர் மந்த். ஓகேங்களா? உங்கள் 3 இதுக்குமே எல்லாமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். காசுக்கு ஏற்ற பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி 500 ரூபாய்க்கு நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற வேல்யூ இருக்குங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபீட்பேக் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள், ரெகுலராக படிங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ் பார்க்குறீங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு கமிட்மெண்ட்டோட படிப்பீங்க. அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஐயோ நம்ம காசு கொடுத்துரும் அதுக்காக வச்சு நான் படிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். கேப் விட மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க. இந்த டைம் விட்டுறாதீங்க. இந்த டைமில் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வரும். டிவி பார்ப்பீங்க, படம் பார்ப்பீங்க, வெப் சீரிஸ் பார்ப்பீங்க. ஏகப்பட்ட படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? வெப் சீரிஸ்லாம் கண்ணாமண்ணான்னு ரிலீஸ் ஆகுது புதுசாக. ஸோ அதிலே டைம் போயிடும். பட் தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொடுக்குறேன் கிளாஸஸ்ஸு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கொடுக்கல. அழகாக போயிட்டுருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் படித்த மாரி இருக்கும். நீங்கள் மற்ற உங்களுடைய அதாவது விளையாட்டுத்தனமுக்கும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்மள்ட்ட படிக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஈக்குவலாக கொண்டு போங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2மே ஜாயின் பண்ணுங்கள். 2மே படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம 185 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 185 வீடியோஸ்க்கும் அழகாக நோட்ஸ் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண தான் அடுத்த நியூ வீடியோஸ்க்கு போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் தான் நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அதுக்கு பண்ணல. ஓகேங்களா? குரூப் 1 மெயின்ஸுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணுறோம். ஓகேங்களா ஃபேமிலி? ஸோ பாய், டேக் ஆல் தி பெஸ்ட்.